விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹெச் ராஜா திடீரென மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டி சாம்பார் ஆப்பு எனக்கு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது திடீரென மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஐயோ, இமயம் சரிந்ததே, இமயம் சரிந்ததே. எப்படியாப்பட்ட மனுஷன்ல இமயம் சரிஞ்சிருச்சு இல்ல, உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லப்பா. நம்ம சரியில்லைண்ணே. இது சரியில்லையா? சரியில்லை, சரியில்லை கண்ணே. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். பாஜக முக்கிய தலைவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தனர். அக்கா அப்பா எங்க, அக்கா அப்பா எங்க, அப்பா எங்க, அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செத்துட்டானா? இல்லண்ணே, ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. செத்துருவானா? நாங்க வேற அந்த இரங்கல் கார்டெல்லாம் வேற நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் அந்த வருத்தமான வயலின் மியூசிக்லாம் போட்டு வீடியோ கட்லாம் வேற ரெடி பண்ணி வச்சு ஐயா கடந்து வந்த பாதை இப்படி ஏகப்பட்ட வீடியோக்களும் ரெடி பண்ணி வச்சு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இமேஜ்லாம் வேற போட்டு வருந்துகிறோம்லாம் போஸ்ட் போட்டு. ஏன்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்பிட்ட ஆசை. ஏப்பா அந்த தேதியை மட்டும் கொஞ்சம் போடாம இப்ப இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா எப்படியாப்பட்ட மனுஷன், எப்படி எங்க இருக்க வேண்டிய ஆளு, எவ்வளவு அற்புதமா பேசுவார் தெரியுங்களாங்க ஐயா. நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பம். இது குத்தமான குத்தமே கிடையாது. அவர் கேட்டது என்ன? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மதக்கலவரங்க, ஒரே ஒரு மதக்கலவரம். அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். முடிஞ்சிருச்சுல்ல ஐயா, நீங்க வரணும், நீங்க திரும்ப வரணும். கலவரம் பண்றதுக்கான வேலைகளை செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. நம்ம வந்து ஆளக்கூடாதுன்னு தான் நினைச்சமே தவிர அவர்கள் வாழக்கூடாதுன்னு நம்ம ஒருபோதும் நினைக்கிறது இல்ல. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஐயாவுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டு வாய் வந்து இழுத்து இருக்கு. ரவுண்டுல நீ அவங்கள குத்தனா கை கால் ஊந்து நீ அடங்கல. அப்படியே ஐயாவுடைய வாய் இழுத்து போட்டதுனால இப்ப ஐயாவுடைய தொழில் அது நினைக்கும் போதுதான் என்ன, அவருக்கு தொழில மூலதனமே வாய் தான் ஐயாவுக்கு. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்பா நடத்துறது? அவ்வளவு அற்புதமான எத்தனை பேர் போனாலும் ஐயா ஐயோ அப்பா சர்க்கரையை அள்ளி வாயில வச்சுக்கிட்டே இருக்கணும் ஐயாவுக்கு. அதனால அவருடைய டூல்ஸ் போச்சு, வாய் போச்சு, இனிமே தொழில் நடத்த முடியாது. கை இருந்தா கூட அதை வச்சு ஏதாவது சமாளிப்பா. இப்போ கை இழுத்துக்குச்சு, வாய் கை ரெண்டுமே போச்சுனாக்கா பாவம் என்ன பண்ணுவார். அதனால ஐயாவுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம தெரிவிச்சுக்கிட்டு ஐயாவுக்கு ஏதாவது நீங்கள் டொனேட் பண்ணோம்னாக்கா 2 ரூபாய்க்கு மேலே பண்ணாதீங்க, ஒன்லி 2 rupees அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணி. ஒரு நிமிஷம், இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. அண்ணன் எடப்பாடியாரை அழைக்க கூட தகுதி இல்லாத சில ஜென்மங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க ரொம்ப ரோக்கியமா? எப்படி நீங்க ரொம்ப ரோக்கியமா? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். பிளாஷ்பேக். எடப்பாடி பழனிசாமி ஜப்பான்ல இருந்து இறங்கி வந்தார். இதுவரை கூடை கும்பிடு போட்டு குனிந்து காலை தொட்டு அண்ணன் தினகரனை குனிந்து கும்பிட்டு பதவியை பெற்றுவிட்டு நீ பேசலாமா? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவர் கிழக்கிழக செயலாளராகி வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்து நிற்பவர். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. அண்ணன் எடப்பாடியாரிடம் அம்மாவை பாருங்கள். அம்மா 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 தாயே, நீயா ஊருக்குள்ள திரியுற. அண்ணன் எடப்பாடியாரிடம்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். அண்ணன் எடப்பாடியாரிடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள். ஒன்னேவா எம்ஜிஆர் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, எம்ஜிஆர் மாதிரி மூஞ்சி உனக்கு இல்லையடா. களத்திலே அவர் நமக்கு தோள் கொடுப்பார். நல்லா காக்கா புடி என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறதில்ல. நம்முடைய வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலே தான் இருக்கிறது. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? கடுமையாக உழைப்போம். அண்ணன் எடப்பாடியாரை மக்கள் விரும்பியபடி முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. அதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஏடிஎம்க்கு ஜிகேவோ, நீ அதுக்கு தகுதியே கிடையாது. அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் என்று. ஒரு ஆளு புண்ணாவுக்கு எடுப்பு நீ மக்களுக்கு சேவை செய்தனா நாங்க தான். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த அவரின் விரிவான அறிக்கையில் காவலர்கள் 4 இடங்களில் மறைந்திருந்து மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதிலும் குறிப்பாக சுடலைக்கண்ணு என்ற காவலர் 17 ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அதிக தூரத்திலிருந்து குறிப்பார்த்து சுடக்கூடிய துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கலைந்து ஓடிய மக்கள் மீதும் வழிந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். உங்களை அடிக்கிறாங்க, டக்குல ஒருத்தர் தடுக்க தான் பார்ப்பாங்க. இதுதான் இயற்கை. நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அம்மா அம்மா நீ எந்த அம்மா. இந்த எடப்பாடி எம்மால எவ்வளவு பக்தி வச்சிருக்கான். அப்ப நான் உனக்கு அம்மா இல்லையா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன அடிமையா வரணும். அம்மா இன்னும் லட்சுமி மாறி இருக்கேன். அம்மா நான் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்புறேம்மா. உங்க ஆசீர்வாதமோ ஐயாவோட ஆசீர்வாதமோ எனக்கு எப்பவுமே கூட இருக்கணுமா. நீ போரை பகுதியிலே ஆள் இருக்க மாட்டாங்கோ, ஆனாலும் கையே காட்டிட்டே போ. எப்படியும் காலிச்சாரா தான் இருக்கும். அதையெல்லாம் யோசிக்காம கையாசச்சு டாட்டா காட்டுங்க. தலைவன் கொள்கை மொழி அரசியல் பார்க்கணும், என்று பார்க்கணும், தாயமாக்கும் தாய்மொழியவே திட்டமிட்டு இந்தியம் எது இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று நாடகா என்று வனட மக்களின் திராவிடம். ஆனால் இந்தி மறுக்கும் தர முடியாது. ஆடினவர்கள் எத்திக்கு வந்தால் தண்ணி வந்தால் மேக தெரியும். ஆனால் எப்படி தலைவராக தமிழர்களை ஓட்டுக்கு எண்ணிதர மறுப்பவன், தர மறுப்பவனுக்கு தலைவன் முதல்வன் திராவிடம் செய்யலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.